ஹாய், நான் இது வரைக்கும் ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் ஒரு ப்ராப்பரான ஒரு போஸ்ட்டே போட்டதில்லை. போஸ்ட் ரொம்ப முன்னாடியெல்லாம் போட்டிருக்கேன், இப்போ போட்டதில்லை. கண்ணம்மாவோட அந்த குட்டி மீஸ் அந்த ரெட் கலரில் இருந்ததில்ல, அது போயிடுச்சு. சரி, நம்ம அதுக்கு ஈக்குவலாக இல்லை, அதை விட பெட்டர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சேன், வாங்கிட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் விங்லெட் ஃபார் டேட்டோனா 675. இப்படி பார்க்கும்போது சிம்பிளா தெரியுதுல்ல, இப்படி பார்க்கும்போது சிம்பிளா தெரியுதுல்ல, இப்படி பார்க்கும்போது சிம்பிளா தெரியுதுல்ல. இப்ப பாருங்க எப்படி. சாரி இப்படி வரும். எப்படி கண்ணம்மாவோட ரெண்டு சைட்ல இப்படி வரும். எப்படி செம்மையா இருக்கா? இது என்ன ரெயின்போ மாதிரி ஒரு கலர்னு பாக்குறீங்களா? விங்ல என்னோட லோகோ பார்த்துருக்கீங்களா? அந்த லோகோல இந்த 3 கலர் இப்படி ஸ்ட்ரைப்பா ரவுண்ட்ல ஸ்ட்ரைப்பா இருக்கும். அதை வந்து நான் இதில் கொண்டு வந்துட்டு இது கண்ணம்மாக்கு வைக்கும் போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. செம்மையா இருக்கும். இந்த 2 விங்குக்கு இடையில என் தலைக்கு பதிலா கண்ணம்மா எப்படி இருக்கும்? இது ஆக்சுவலா இது நான் ஆன்லைன்ல தான் வாங்கினது. பாருங்க, கார்பன் ஃபைபர் மாதிரி இருக்கு. கார்பன் ஃபைபர் கிடையாது. இது நான் எங்க பண்ணேன்னா, கோயம்புத்தூர்ல நேரு ஸ்டேடியத்தில் ஆரம் கார் டெக்கர்ஸ் அப்படின்னு ஒரு இடம். நான் ரொம்ப ஃபெயிண்டா உங்களை ரிமெம்பர் பண்றேன். ஒரு வாட்டி ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்ல அவங்க ஒரு கார்ல எடுத்தது, ஒரு மியூசிக் சிஸ்டம் எல்லாம் போட்டு எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதனால அங்கே போனேன்னா, அங்க போனப்போ அஜீஷ்னு ஒரு பையன், நம்ம சும்மா இந்த 2 விங்லெட் கொண்டு சார் 3 ஸ்டிக்கர் ஓட்டுங்க அப்படின்னா அவனுக்கு எப்படி இரிட்டேஷனாக இருக்கும். ஆனால் எந்த இரிட்டேஷனும் காமிக்கலாம். வாங்க சார் உட்காருங்க சார்னு சொல்லி நான் உள்ளே கூப்பிட்டு போய் கலர்ஸ் காமிச்சேன், எந்த கலர் வேணும்னு சொல்லி. சார் இதில் நீங்கள் சாதாரண ஸ்டிக்கர் ஓட்டினா சரியாகாது, நீங்கள் ரிஃப்ளெக்டர் ஓட்டினா தான் நிற்கும், அப்புறம் நைட்டில் இது வந்து க்ளோ ஆகும் அப்படின்னாரு. சரி ஒட்டி கொடுங்கப்பா அப்படின்னு வித்தின் 5-10 மினிட்ஸ்க்குள்ளே நான் அங்கேயே வெளியே ரிசப்ஷனில் உட்கார வச்சு அவர் டக்குன்னு ஃபஸ்ட்டு ஒன்று ஒட்டிக்கணும் சார் எப்படி இருக்கு ஓகே அப்படின்னு கேட்டு, அடுத்த விங் எப்படி கிளியராக ஒட்டுறது, இதே மாதிரி ஒட்டலாமான்னு சொல்லி ஒட்டி நீட்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. ஒரு பிஸ்னஸ்ங்கிறது வந்து அந்த கஸ்டமருக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் அவங்க ரியாக்ஷன் இருக்குல்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் போய் இது இப்படி வேணும் அப்படிங்கும்போது சார் அப்படின்னாலே போச்சு. அப்புறம் நமக்கு அங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே மைண்டு ஒர்க் ஆகாது, செட்டே ஆகாதுன்னு வைங்களேன் அங்கே. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த பையன் ரொம்ப நல்ல விதமாக என்னை டீல் பண்ணி எனக்கு பண்ணி கொடுத்தேன். எப்படி என்னோட 49 பைக்கிங்கனோட எம்பளத்தில் வர்ற அந்த கலர் விங்லெட் கண்ணம்மாக்கு ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த வாரம் ரைடு. சரியா? எப்படி இது வந்து நான் நாளைக்கு ரீல்ஸில் ஷார்ட்டாக இதை பற்றி நான் சொல்லுவேன், அது வேணா பாருங்க. ஷேவ் பண்ணல, நாளைக்கு ஷேவ் எல்லாம் பண்ணி கிளியராக போடுறேன். இது போஸ்ட் இன்ஸ்டாவில் சும்மா மெசேஜ் வந்துட்டே இருக்கு, புட் யுவர் போஸ்ட் 1 வீக்ல புட் 2 போஸ்ட் அப்படி என்னமோ வந்தது. சரி போட்டு விட்டுருவோம், ரொம்ப நாளாக போஸ்ட்டும் போடல, போட்டுடலாம். ஓகே, டுமாரோ மார்னிங் நான் ஒரு வீடியோ போட. இந்த வாரம் ரைடு இல்லை, நான் வந்து என் ஃப்ரெண்டோட பையனோட மேரேஜுக்காக ஐம் கோயிங் டு ட்ரிச்சி, கொஞ்சம் கோவில் கீவிலெல்லாம் போயிட்டு அப்படியே போகிறேன். ஐ பி புட்டிங் சம் வீடியோஸ் பாருங்கள், பைக் கனெக்டடாக தான் இருக்கும். ஓகே, bye.